திருச்சிற்றம்பலம். சைவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்னும் நூலில் சிவஸ்ரீ சபாரத்தினம் சிவாச்சாரியார் அவர்கள் சிவாலய உற்சவ நிகழ்ச்சியின் முக்கியமான உட்கருத்து ஒன்று உண்டு. சைவ சமயத்தில் தீட்சை என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. தி என்பது சிவப்பேற்றையும் க்ஷி என்பது மலநாசத்தையும் குறிக்கும். எந்த செயல் ஒருவருடைய மாயை, கன்மம், ஆணவம் எனும் மும்மலங்களையும் போக்கி சிவப்பேற்றினை, சிவஞான செல்வத்தை அளிக்கின்றதோ அதுவே தீட்சை எனப்படும். தீட்சையில் பல வகைகள் உண்டு. இவற்றுள் ஒன்று சாம்பவி தீட்சை என்பது. ஆச்சாரியார் தமது ஞானக்கண்ணால் மாணவனின் பாசத்தை அழித்து தூய்மை செய்தலே சாம்பவி தீட்சை என்பது. தீட்சை செய்யும் காலத்தில் ஆச்சாரியார் ஒரு சமயத்தில் ஒருவருக்கே தீட்சை செய்ய முடியும். ஆனால் ஆலயங்களில் நடைபெறும் உற்சவமோ சாம்பவி தீட்சையை ஒரே சமயத்தில் எல்லா உயிர்க்கூட்டங்களுக்கும் அளிக்க வல்லதாகின்றது. இதுதான் உற்சவத்தின் மேலான பயன். உற்சவ காலத்தில் சிவபெருமான் திருவீதி வலம் வருதல் உலகங்களையும் காத்து அருளும் குறிப்பு ஆகும். ரிஷபம் முதலான வாகனங்களின் மேல் எழுந்தருளுதல் அசுரர், பிசாசர், ராட்சதர், இயக்கர் முதலிய கொடியோர்களை அழித்தல் பொருட்டும் அன்பர்களை அனுகிரகித்தல் பொருட்டுமாம். இறைவன் திருவுலா கொள்ளும் போது சிவாச்சாரியார் சுவாமிக்கு வலப்பக்கத்திலும், கோயில் அதிகாரி இடப்பக்கத்திலும், அன்பர்களின் கூட்டம் பின்னாகவும், வாத்தியம் வாசித்தல் முதலான சிவச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் சுவாமிக்கு முன்பும் 2 பக்கங்களிலும் செல்ல வேண்டும். திருவுலா சமயத்தில் இறைவனை மாடியின் உச்சியில் இருந்து கொண்டோ மரக்கிளைகளில் இருந்து கொண்டோ தரிசனம் செய்யாமல் கீழே இறங்கி வந்தே வணங்க வேண்டும். உற்சவத்தின் பொருட்டு ஆலயத்தில் அமைக்கப்பெறும் யாகசாலை மந்திரம், பதம், வர்ணம், தத்துவம், புவனம், கலை எனப்படும் 6 அத்வாக்களின் வடிவமாக விளங்கும். யாகசாலையின் நடுவில் வேதிகையில் வைக்கப்பட்டிருக்கும் கும்பத்தில் ஆவாகனம் செய்யப்பெறும் சிவபெருமானுக்கு குடமே மாம்சம், கும்பத்தில் நிறைந்துள்ள நீர் இரத்தம், கும்பத்தின் மேலே சுற்றப்பட்டிருக்கும் நூல் 72,000 நாடிகள், கும்பத்துள் இடப்படும் ரத்னங்கள் எலும்பு அல்லது சுக்லம், கும்பத்தின் மேல் இடப்படும் ஆடை தோல், தர்பையால் அமைக்கப்பட்ட கூர்ச்சம் என்பது கேச்சரம், மாவிலை ஜடை, மாதுளம்பழம் பற்கள், தேங்காய் சிரசு, ஆச்சாரியார் கூறும் மந்திரம் பிராணன். இவ்வாறு கும்பத்தின் தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம்.